திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். கோவிலில் கூடிய கூட்டங்கள் கலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா அப்படின்னு திருச்செந்தூரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரின் சிறப்பு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் படை வீடு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஆனால் திருச்செந்தூர்லேயும் ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு சந்தன மலைன்னு பேர். அந்த மலைக்குள்ளே தான் மூலவர் ஜெயந்திநாதர் சிவபெருமானை வழிபட்டு தவக்கோலத்தில் கையில் தாமரை மலர் மற்றும் ஜெபமாலையுடன் சுப்பிரமணிய சுவாமியாக அருள் காட்சி தருகிறார். அவர் வழிபட்ட பஞ்சலிங்கமும் இருக்கிறது. ஆகவே சந்தனமலை குகைக்குள் தான் திருச்செந்தூர் கோவில் இருக்கிறது. இங்கு 5 உற்சவர் சிலைகள் உண்டு. குமாரவிடங்கர், சீரலை வாய்ப்பெருமாள், ஷண்முகர், ஜெயந்திநாதர். ஜெயந்திநாதர் தான் சூரனை சம்ஹாரம் செய்வார். குமாரவிடங்கரை மாப்பிள்ளை சாமின்னு சொல்லுவாங்க. டச்சுக்காரர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து திருச்செந்தூர் கோவிலை அழித்து அங்கே இருக்கும் சிலைகளை எல்லாம் எடுத்து சென்ற போது திருமலை நாயக்க மன்னர் அவர்களுடன் சண்டையிட்டு அவர்களை விரட்டி விட்டார். ஆனால் அவர்கள் சண்முகர் சிலையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்போது பெரிய புயல் வந்து டச்சுக்காரர்கள் பயந்து போய் இந்த சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் கடலில் விட்டு சென்று விட்டார்கள். அந்த சிலையை பின்னர் மீட்டெடுத்து வைத்திருக்கிறார்கள். திருச்செந்தூரில் மற்றொரு சிறப்பு, சுனாமி வந்தபோது கடற்கரை நகரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட போது திருச்செந்தூர் துளி கூட பாதிக்கப்படவில்லை. இது முருகன் திருவருள் தான். இன்றைக்கி இது திருச்செந்தூரில் முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் நம்பியே கைதொழுவேன் நான். முருகன் திருவடிகளே சரணம். திருச்செந்தூர் முருகப்பெருமானே போற்றி போற்றி.